அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். ஒரு கவிதை ஒன்று சொல்லட்டுமா? என் உலகம், என் உலகம், என் உலகம் என் பெற்றோர், என் உலகம் என் பெற்றோர், என் பெற்றோரே என் கண்கள், என் பெற்றோரே என் இரண்டு கண்கள். எனக்கு உயிர் கொடுத்தது பெற்றோர்களே, எனக்கு உயிர் கொடுத்தது பெற்றோர்களே. என் மழலை பேச்சை கேட்டு, என் மழலை பேச்சை கேட்டு, என் நடைப்பயணத்தை வழிகாட்டி, என் நடைப்பயணத்தை வழிகாட்டி, என் குரலை கம்பீரமாக உயர்த்தி, என் குரலை கம்பீரமாக உயர்த்தி, என் பயத்தை தெளிவுபடுத்தி, என் பயத்தை தெளிவுபடுத்தி, என் சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்து, என் சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்து, என்னை செல்வ செழிப்பில் வளர்த்து, என்னை செல்வ செழிப்பில் வளர்த்து, எனக்கு தேவையானதை தேடி பிடித்து வாங்கி கொடுத்து, எனக்கு தேவையானதை தேடி பிடித்து வாங்கி கொடுத்து, என்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்க வைத்து, என்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்க வைத்து, எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்து, எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்து, என்னை உடலில் வளர வைத்து, என்னை உடலில் வளர வைத்து, என்னை மனதளவில் உயர வளர்த்து, என்னை மனதளவில் உயர வளர்த்து, என்னை எழுத்துலகில் புகழ வைத்த, என்னை எழுத்துலகில் புகழ வைத்த என் உலகம் என் பெற்றோர்களே, என்னை எழுத்துலகில் புகழ வைத்த என் உலகம் என் பெற்றோர்களே. முற்போக்கு எழுத்தாளர் V.S. ரோமா, கோயம்புத்தூர், தமிழ்நாடு, இந்தியா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். என் பெயர் V.S. ரோமா. பெற்றோர்களே தெய்வங்கள். இந்த உலகில் வேறு எவராலும் நம் பெற்றோர்களுக்கு இணையாக நம்மை நேசிக்க முடியாது, இது நிச்சயம். தன் குழந்தைகளுக்காக தங்களுடைய முழு வாழ்வையே அர்ப்பணிக்கிறவர்கள் பெற்றோர்களே. முதியோர்கள் என்றார் கிழவர் கிழவி என்று எண்ணக்கூடாது, முழுமையாக வளர்ந்தவர்கள் என்று அதனுடைய பொருள். முதியோர்கள் என்றால் கிழவன் கிழவி என்று பேசக்கூடாது, எண்ணக்கூடாது. முழுமையாக வளர்ந்தவர்கள் அவர்கள் என்று பொருள். முதுமை உலக மக்கள் அனைவருக்குமே பொதுவானது, அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. புதுமையும் பழமையும் ஒன்று சேர்ந்த ஒரு சமுதாயமே மேன்மை உற முடியும். புதுமையும் பழமையும் ஒன்று சேர்ந்த ஒரு சமுதாயமே மேன்மை உற முடியும். வாழ்க்கையை வருங்காலம் எதிர்காலம் என இரண்டில் மட்டுமே வாழ நினைக்காமல், கடந்த காலத்தில் நம் பெற்றோர்கள் புரிந்த தியாகங்களை நினைத்து பார்த்து அவர்களை மதிக்க கற்றுக்கொண்டு வாழும் முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அனைவரும். அதாவது பெற்றோர்களே தெய்வங்கள். பெற்றோர்களே அவர்களுடைய வயதான காலத்தில் நாம் அன்போடு ஆதரவோடு பேணி பாதுகாக்க வேண்டும். அவர்கள் மனது புண்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது நமது கடமை அல்லவா? பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தால் நாம் கோயில் குளம் செல்ல வேண்டிய அவசியமில்லை, எந்தவித பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை, குளங்களில் மூழ்கி பாவத்தை நீக்க வேண்டிய அவசியமில்லை. பெற்றவர்களிடம் அன்பு செலுத்துவோம், பெற்றவர்களிடம் மரியாதை செலுத்துவோம். இன்று அவர்களுக்கு, நாளை நமக்கு. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது V.S. ரோமா.